நான் இப்போது ஸ்பிரிச்சுவலை பற்றி பேச போகிறேன். ஸ்பிரிச்சுவல்னால் ஆன்மீகம். ஆன்மீகம்னா எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க காவியோட அணிஞ்சிட்டு எங்கேயாச்சும் கோயிலாக சுற்றி தெரியுது அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல்னால் நமக்குள்ளே உயிர் இருக்குது, ஆத்மா இருக்குது, பரமாத்மா இருக்குது. இவங்க 3 பேரும் நமக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல். நமக்கு முதல்ல எங்கேருந்து ஆர்வம் ஆகுதுன்னா வீட்டில் இருந்து. வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு சாமி ஃபோட்டோவையோ இல்லை கோயிலுக்கு போகும்போது ஒரு சிலையோ பார்த்து இதுதான் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதான் சாமின்னு நினச்சி கும்பிடுவோம். அதுதான் ஆரம்பம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு சொல்லிக் கொடுக்குறது அதுதான் ஆரம்பம். அப்புறம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணோன்னா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்லி நமக்கு பயமுறுத்துவாங்க. ஸோ நம்ம பயம் அந்த சின்ன பயம் இருக்குல்ல, அது சில தவறுகளெல்லாம் புரியும். அதே போல் நம்ம ஸ்கூலுக்கு போனோன்னா அங்கே முக்கியமாக டீச்சர்ஸ் தான் நமக்கு என்ன சில கவிதைகள் சொல்லுவாங்க. அந்த கவிதையில் என்ன, மாதா பிதா குரு தெய்வம், இவங்க 3 பேர் தான் நமக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது அங்கே இருக்கிற அத்தனை பிள்ளைங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த சில பிள்ளைங்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு மட்டும் அது மனதில் அப்படியே பதிவாயிடும். மறுபடியும் அதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. யோசிக்க ஆரம்பித்தாலே என்ன அர்த்தம், அவங்க வந்து ஆன்மீகத்தில் இறங்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு எது சரி தவறு அப்படிங்கிறது அப்போவே புரிய ஆரம்பிச்சோம். ஸோ இதுதான் ஆன்மீகத்தில் இறங்குறது. இன்னும் சில நல்ல சினிமாலாம் பார்க்கும்போது, நல்ல சினிமாவில் பார்க்கும்போது அங்கே சில கருத்துக்கள் அதை கூட சில பேர் பிடிச்சிட்டு அப்படியே அதே சிந்திக்கும் போது ஆன்மீகத்தில் இறங்குவாங்க. இதுதான் அடுத்த காதல் கல்யாணம் இதில் எல்லாம் அவங்க போய் விழுந்தால் கூட அவங்க அங்கேருந்தே அவங்க ஆன்மீகத்தை அவங்க தொடருவாங்க. எப்படி அவங்க தொடருவாங்கன்னா, அங்கே தான் அவங்களால முழுமையாக அவங்களுடைய சிந்தனையை செயல்படுத்த முடியும். குழந்தைங்க நல்லா வளர்க்குவாங்க, நல்ல பிள்ளைகளை வளர்ப்பாங்க, நம்மளை நம்பி வந்தவங்களை நல்லா அருமையாக பார்த்துப்பாங்க. இது மாதிரி அவங்களால நல்ல குடும்பத்தை நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். அதே போல் எல்லாரையும் போல் அவங்களுக்கும் சில கஷ்டங்கள்லாம் வரும்ல, சில மன கஷ்டங்கள் இல்லை பண கஷ்டமோ என்னமோ வரும்போது அவங்களுக்குள்ளேயும் சில தடுமாற்றங்கள்லாம் இருக்கும். அந்த தடுமாற்றம் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆன்மீக குரு அவங்களுக்கு தன்னாலே அமையும். அப்படி அமையும் போது அவங்களுக்கு அங்கே ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வுனால் அவங்க மறுபடியும் மேலே உயர்ந்துக்கிட்டே போவாங்க. உதாரணத்துக்கு நம்ம அப்துல் கலாமே எடுத்துக்கலாம். அவர் ஒரு ஏர்ஃபோர்ஸில் இன்டர்வியூ போகும்போது அவருக்கு அந்த வேலை கிடைக்கல. அப்போ அவர் போய் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆன்மீக குருன்னு இல்லை, ஒரு சன்னியாசியை போய் சந்திக்கிறார். பட் அவர் தான் ஆன்மீக குரு சொல்லலாம். அங்கே சந்திக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு இதோட மிகப்பெரிய பதவிகள்லாம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் பல பேர் சந்திச்சிருக்கலாம். பட் அந்த சந்தர்ப்பத்துக்கு அவரை சந்தித்ததுனால அவருக்கு தெளிவான சிந்தனை அவருக்கு கிடச்சிருக்கு. இது அவருடைய அக்னி சிறகுகள் என்ற புக்கிலேயே அவர் எழுதியிருக்கார். ஸோ அதே மாதிரி நமக்கு யாராவது அந்த மாதிரி குருக்கள் ஒரு ஃபோன் வீடியோஸ் மூலியமாகவோ எப்படியோ நமக்கு கிடைக்கலாம். நமக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கிறதா நம்ம மேலும் உயர்ந்துகிட்டே போகலாம். ஆன்மீக குருகிட்ட நமக்கு முக்கியமாக கிடைக்க போகிறது லைட் அண்ட் சவுண்ட் ஆஃப் காட். லைட் அண்ட் சவுண்ட்னா அது இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச லைட் அண்ட் சவுண்ட்னு சொல்லுவாங்க. லைட்னால் நம்ம விளக்கு பற்ற வைக்கிறது, கேண்டில் பற்ற வைக்கிறது. அதை நம்ம மைண்டுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தால் கூட நம்ம தினம் புதுசாக உருவாகும் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, அது திரௌபதியே சொல்லியிருக்காங்க. அவங்க அக்னிக்குள்ளேருந்து வந்ததுனால தினமும் புதுசாக உருவெடுத்து வருவேன் அப்படின்ட்டு. அது எல்லாருக்குமே அதுவே தான். அதே மாதிரி சவுண்ட் ஆஃப் காட்னா ஓம் ஹியூ, கோயிலுக்கு போகும்போது பெல் சவுண்ட், இதெல்லாம் கூட சவுண்ட் ஆஃப் காட். அது எந்தெந்த நிலையில் நம்ம இருக்கிறோமோ அந்தந்த நிலைக்கு அது ஒத்து வரும். எல்லாத்தோட ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொன்னால் ஹியூ தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணனோட புல்லாங்குழல் சவுண்ட் மாதிரி நம்ம எல்லாருமே அந்த புல்லாங்குழலை கற்றுக்கிட்டு ஊத முடியாது இல்லையா, அதனால ஹியூ சொல்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நல்லா மூச்சை இழுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அப்புறமா நம்ம ஹியூன்னு சொல்லுவோம்ல, ஒரு சாங் மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மூச்சை அடக்கி சொல்லும் போது அந்த மூச்சை அடக்கிறது தான் ரொம்ப முக்கியம். மூச்சை அடக்கும் போது நம்ம எல்லா ஃபீலிங்ஸுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லா ஃபீலிங்ஸுமே நம்ம அடக்கி வச்சுக்க முடியும். கோபம், இன்னும் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபீலிங்ஸை நம்ம அடக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். நம்ம மனிதராக வாழலாம். முக்கியமாக நம்ம மனிதராக வாழ்கிறது தான் முக்கியம்.
மனிதராக இருக்கிறது தான் முக்கியம். அதுக்காக தான் நமக்கு ஆன்மீகமே நமக்கு. ஓகே, நம்ம ஆன்மீக குரு சந்திச்சிட்டோம், நம்ம அவரோட கருத்துக்களை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கணுமே தவிர அவரையே பின்பற்றிக்கிட்டு அவங்க இருந்துடக்கூடாது. எல்லோரும் சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. அவருடைய கருத்தை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கணும். அப்துல் கலாம் எப்படி அவர் அந்த கருத்தை மட்டும்தான் எடுத்துக்கிட்டார். அப்புறமா அவர் மேலும் அவர் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே தான் போனார். அதே போல் நம்மளும் அப்படி தான் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும்னா அங்கேருந்து வெளியில் வந்தால் தான் நம்ம இன்னும் நல்ல மேலும் முன்னேற்றம் அடைய முடியும். அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் நம்ம எப்போ நம்ம ஆன்மீகத்தில் முழுமை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி ரெண்டு பேரும் நமக்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்ம முழுமை அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நாம் லக்ஷ்மி வந்து காந்திஜி எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னா, அவருக்கு வந்து தேவையானது வரைக்கும் போதும். அவர் லைஃபுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் அவர் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டார். அவர் தன்னுடைய வாரிசுக்கோ அவர் பரம்பரைக்கோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொத்துக்களை சேர்த்து பதவியை சேர்த்து வச்சுக்கிறது அது மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. அவங்கவுங்க தெளிவடைஞ்சு அவங்கவுங்க சம்பாதிச்சிட்டுரும் அப்படின்ட்டு அவர் விட்டுட்டார். ஓகே, அதே மாதிரி தன்னுடைய சரஸ்வதியை எப்படி அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார்னா, அவர் மக்களை ஒன்று சேர்க்கிறது, அவர் புத்திசாலித்தனத்தில் மக்களை ஒன்று சேர்க்கறது எப்படின்ட்டு அவர் ஏம் பண்ணார். அவருடைய ஏம் என்ன, அவருடைய குறிக்கோள் என்ன, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்குறது. இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லை. சில பேர் அவருக்கு எதிர்ப்புகளும் இருந்துட்டு தானே இருந்துச்சு. அந்த எதிர்க்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ளே இருந்து ஒருத்தர் தன்னை நேசிக்கிற ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவரை லீடராக போட்டார். அப்போ லீடராக போடும்போது அவரை எதிர்த்தவங்க என்ன பண்ணுவாங்க, இவரையும் காந்திஜியும் சேர்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி எல்லாரையுமே தன் வசப்படுத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அதே போல் தான் நிறையா பேர் இருக்காங்க. ஜீசஸ் இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்கார். எப்படி செயல்படுத்தணும், தன்னுடைய அறிவை செயல்படுத்தணும் உதாரணத்துக்கு நிறையா பேர் இருக்காங்க. பட் நம்ம முன்னோர்கள் நம்ம பார்த்தது காந்திஜியை, அதனால் அந்த உதாரணத்தை சொல்கிறோம். முழுமை அடைஞ்சதுன்னா என்ன? முழுமை அடைஞ்சதுன்னா நம்ம உயிர், ஆத்மா, பரமாத்மா இவங்க 3 பேருமே நமக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு உணர்றது. உயிர் எல்லாமே தான், பூச்சி, புழு, செடி, கொடி எல்லாத்துலேயுமே உயிர் இருக்குது, அது நமக்கு தெரியும். அதே போல் ஆத்மானா உணர்வுனா நம்ம யாரையாச்சும் அடித்தா அவங்களுக்கு வலிக்குமே அப்படின்னு நினைக்கிறது. அது மிருகங்களுக்கு கூட அதிகமாகவே இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. அந்த இருக்கிற கடவுள் இருக்காதுல்ல, அதை தான் நம்ம ஆத்மான்னு சொல்லுவோம். அதே போல் பரமாத்மானா அதோட சிறந்த ஒரு தலைவன் ஆகக்கூடிய தகுதி, அதை நம்ம காந்திஜி உதாரணமாக எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம ஆன்மீகத்தில் சிறந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கும் அந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு எதுவுமே தேவையில்லை, அந்த அளவுக்கு பணமோ பதவியோ இதெல்லாம் தேவையில்லை, இந்த சிம்பிள் லைஃப் போதும் அப்படின்ட்டு அவங்க மாட்டாக இருப்பாங்க. நிறையா பேர் முழுமை அடைஞ்சவங்க நிறைய பேர் இந்த மண்ணில் இருக்காங்க. பட் முழுமை அடைஞ்சதுக்கப்புறமா அதே போல் இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரலாம், ஒரு அன்பு வரலாம், நேசம் வரலாம். அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கலாமா? திருமணம் செஞ்சுக்கலாம். திருமணம் செஞ்சுட்டா அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா, சீதை ராமர் போல், திரௌபதியை போல் தான் இருக்கும். சீதை ராமர் திரௌபதி இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள் அனுபவிச்சாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்கும். அவங்க சேர்ந்து செயல்பட்டானா, மக்களுக்காக சேர்ந்து சில பிரச்சனைகளை தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்க வந்து இன்னும் நல்லா முழுமையடைஞ்சு மேலும் போகலாம், பேரின்பம் அடையலாம். ஒரு பிரச்சனையை தீர்வு காணும்போது அங்கே நிறைய பேர் இன்பம் அடைவாங்கள்ல, அது இவங்களுக்கு பேரின்பமாக மாறும். அதுதான் ஓகே. அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒவ்வொருத்தருமே சிறந்து செயல்படணும். ஒவ்வொருத்தருமே ஆன்மீகத்தில் இறங்கி செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் இங்கே நம்ம அன்றாட பார்க்குறோம்ல சில தீமை செயல்கள் அதெல்லாம் ஒழியும், இல்லாமலே போயும், மாயமாக மறைஞ்சு போயிடும். ஸோ நம்ம ஆன்மீகத்தில் இறங்கி நாம் எல்லாருமே முழுமையடைஞ்சு பேரின்பம் காணணும். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மேடை பேச்சாளியெல்லாம் இல்லை, பட் என்னுடைய சிந்தனைகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கிருஷ்ணர் திரௌபதியை போல, கிருஷ்ணர் அர்ஜுனனை போல நாமும் சேர்ந்து செயல்படுவோம். நன்றி.